Hello everyone, let's get started with today's current affairs discussion. இன்னைக்கு the discussionக்கு பார்த்தீங்கன்னா 4 important topics இருக்கு. So let's see what are those 4 important topics. First one in legal protection of the domestic workers. So workforce employment நம்மள சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா employers and laborers ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த லேபர்ஸோட வெல்ஃபேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் இந்தியாவில் பெருசாக எந்த லாஸும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன லாஸ் மேக் பண்ணலாம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் we are going to discuss. Second one, Jal Jeevan Mission. So first tenure of the Modi government la introduced, that is 2019 la introduce பண்ண ஒரு most important and beautiful scheme. So அது என்ன scheme அப்படின்னா, that is the water facilities, piped water supply to each and every household. And அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு 2019 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, 2024 கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் வாட் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ், எதனால் அந்த டார்கெட்டை அந்த டைமில் அச்சீவ் பண்ண முடியல. அண்ட் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அச்சீவ் பண்ண முடியலன்னா இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் சம் அதர் ஸ்கீம்ஸ்க்கும் இருக்கும். ஸோ வாட் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் இந்த பட்ஜெட்டில் அந்த ஸ்கீமுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத we will discuss in this second article. Third one, live-in relationships, that is coming under the Uniform Civil Code. So இந்தியாவில் ஒரு ஸ்டேட், that is உத்தரப்பிரதேஷ், யூனிஃபார்ம் சிவில் கோட்க்கு கீழே live-in relationship லீகலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ we will see about those implications and Atmanirbhar Bharat in pulses. ஸோ பல்சஸ் அப்படிங்கிறது க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ரொம்பவே ஓரங்கட்டப்பட்ட ஒரு வகையான விவசாய பொருட்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் மக்கள் பல்சஸை அதிகமாக கண்டுக்கல, அப்போ பல்சஸ் லாபமாக நஷ்டமா? ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் we can discuss about the fourth article. Let's get straight away. We'll start with the legal protection of domestic workers. ஸோ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல யாரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ். ஸோ அது கம்ப்ளீட்டாக ஒரு லீகல் பேக்கிங் அப் கிடையாது, ஒரு எம்ப்ளாயி கான்செப்ட் கிடையாது, அண்ட் ஜாப் செக்யூரிட்டிஸ் கிடையாது, அண்ட் மோர் ஒர்க் வித் லெஸ் பிளே. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் இந்தியன் கவர்மெண்ட், தட் இஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெதர் இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் அ செப்பரேட் லா ஃபார் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ். ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அவங்கள நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோம், இது நாள் வரைக்கும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரைட்ஸு எதன் அடிப்படையில் நம்ம பாதுகாக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இந்த ஆஸ்பெக்ட்ஸை அட்ரஸ் பண்ணுங்கள். எப்படி அட்ரஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, பை ஃபார்முலேட்டிங் அ ஸ்பெஷல் லா. ஓகே, ஸோ இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் இல்லை ஜென்ரலாகவே ஒர்க்கர்ஸ் அப்படின்னாவே தே ஆர் ப்ரொடெக்டட் அண்டர் த லேபர் லாஸ். அண்ட் லேபர் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது that is they will be automatically coming under the minimum wages act. That is first one. Next one பார்த்தீங்கன்னா equal remuneration act. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி தட் இஸ் லீகலாக அவங்களுக்கு பேக்கப் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, தே ஒன்ட் பி எனி அண்டர் பே, தே ஒன்ட் பி எனி இஷ்யூஸ். பட் இந்த ரெண்டு இதுலேயுமே தட் இஸ் யார், இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அவங்க உள்ளே வர்றது கிடையாது. ஓகே, ஸோ சம் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் இன்ட்ரடியூஸ் த ரீஜனல் ரெகுலேஷன்ஸ். பட் நேஷ்னல் லெவலில் ஒரு அஃபீஷியலாக இந்த ஒரு விஷயத்துக்கு, தட் இஸ் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு லீகலாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30+ ஸ்டேட்ஸ் இருக்குது அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்னா வெரி ஃபியூ 1 or 2 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 or 2 யூனியன் டெரிட்டரிஸில் ஃபார்மலாக இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு தே ஹாவ் மேட் சம் லாஸ். ஓகே, ஸோ இவங்களோட வல்னரபிலிட்டி அண்ட் ஹவு தே ஆர் கெட்டிங் எக்ஸ்ப்ளாய்டட். ஸோ ஒர்க் அப்படின்னு சொல்லி நார்மலாக ஒரு 1 hour ஒர்க் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் 1 hour ஒர்க் அது 5 hours மாறும், 6 hours மாறும். அண்ட் அது தட் இஸ் நாட் அ டேஞ்சரஸ், இல்லைன்னா தட் இஸ் இதில் கெமிக்கல் ஃபீல் அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸே இருந்தாலும், for example 1 month if they are working they will be hardly getting 2000 to 3000 rupees. So அந்த மாதிரி இருக்கிறது தான் what is the vulnerability and whether they are getting exploited. So domestic workers அப்படின்னாவே it is feminized. So female workers தான் அந்த ரோலுக்கு செட் ஆவாங்க அண்ட் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் தான் அந்த ரோலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் கன்சிடர் அஸ் அ ஃபெமினைஸ்ட் ஆக்குபேஷன். அண்ட் அந்த ஃபெமினைஸ்ட் ஆக்குபேஷனுமே யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, that is for the marginalized communities. So not open to every woman. So peoples from some particular
communities belonging to the domestic workers. And அப்போ இந்த workers-ஓட vulnerability phase என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான pay கம்மியாக இருக்குது and job security அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இன்றைக்கி ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா இல்லை அப்படின்னா that is they will be fired from their work. ஸோ அந்த மாதிரி அண்ட் அப்படி இருக்கும்போது ஒர்க் லோடும் இன்க்ரீஸ் ஆகுது without any additional pay. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் நெல். அண்ட் அப்படி சோஷியல் செக்யூரிட்டி இல்லாததுனால தே ஆர் கெட்டிங் இன் டு த ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அண்ட் தட் இஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்போது தே வில் பி ஆட்டோமேட்டிக்லி புல் இன் டு த டெப்ட் ட்ராப்ஸ். ஸோ இப்போ வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கு அவங்க வந்து தட் இஸ் வெளியில் பாரோ பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதை பே பண்ண முடியாது. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட லைஃப் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஒரு பர்டிகுலர் இதுக்கு மேலே பர்டிகுலர் லெவலுக்கு மேலே அவங்களால க்ரோத் காட்ட முடியறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது தே ஆர் அண்டர் இவாலுவேட்டட் அண்ட் தே ஆர் லேக்ட் ஆஃப் ரெகனைசேஷன். ஸோ பிகாஸ் ஆஃப் த சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஸோ அவங்கள யாருமே கண்டுக்கிறது இல்லை அண்ட் அவங்களுக்கான ப்ராப்பர் ரெகனைசேஷன் இந்த சொசைட்டியில் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த சேலஞ்சஸ் அண்ட் த ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ இப்போது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் கன்வென்ஷன் 189 இந்தியா வந்து டில் நவ் இந்தியா ஹாவன்ட் ராட்டிஃபைட் திஸ் ப்ரொவிஷன். இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட 189th கன்வென்ஷன். ஸோ இந்தியா இஸ் நாட் ராட்டிஃபைட் திஸ். ஸோ அப்படி இருக்கும்போது த டொமஸ்டிக் ஒர்க்கர் ரைட்ஸ் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இவங்களுக்கு தேவையான ரைட்ஸ், ஃபேர் வேஜஸ், social security, protection against the abuse. So nobody shouldn't be misused. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கன்வென்ஷனை இந்தியாவில் இன்னும் அதை வந்து ராட்டிஃபை பண்ணலை. நெக்ஸ்ட் ஒன் ஜுடிஷியல் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஜுடிஷியல் ஆர்டர்ஸ் ஆன் த பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ இப்போ நவடேஸ் நமக்கு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட் வில் பி தேர், ஹி வில் பி ஹேவிங் 50 எம்ப்ளாயீஸ் அண்ட் அந்த 50 எம்ப்ளாயீஸை ஸோ ஒரு 5 firmsக்கு ஸோ 10. ஸோ like this he will be splitting it up and sending it up. ஸோ அதுதான் வந்து the placement agencies அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் அந்த பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கான டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பட் அந்த பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் ஆர் நாட் இம்ப்ளிமெண்டிங் தோஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் வெரி ஹார்ட்லி இம்ப்ளிமெண்டட். ஸோ அப்படி இருக்கும்போது என்னதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் the laborers are unprotected, they are not completely secured. ஓகே, ஸோ இன்னொரு ரீசன் ஏன் அவங்க கம்ப்ளீட்டாக செக்யூர் ஆகலை அப்படின்னா the complex employment structures. ஸோ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக கிடையாது. அது யாரும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாகவே கன்சிடர் பண்ணுறதில்ல. ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கறது கிடையாது. அண்ட் நம்ம லீகலாக எல்லாத்தையும் நம்ம பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ தட் இஸ் த எம்ப்ளாயீஸ் அவங்கனால போய் இந்த தட் இஸ் கவர்மெண்ட் இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா த ப்ராசஸ் ஆஃப் பிட் காம்ப்ளிகேட்டட் அண்ட் நோபடி இஸ் ஷோவிங் இன்ட்ரெஸ்ட் டு கெட் ரெஜிஸ்டர்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அண்ட் அதை விட இன்னொரு டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் த கன்ஃபியூஷன் பிட்வீன் த மல்டிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், தட் இஸ் த பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பார்ட் டைம்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது த இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அகெயின் இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் ஹவு வி கேன் ஹாவ் மெயின்டைன் திஸ் கோர் என்டைட்டில்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபார் தட் வி நீட் டு ஹாவ் அ வெல் ஸ்ட்ரக்சர்ட் லா. அந்த வெல் ஸ்ட்ரக்சர்ட் லாவில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஒர்க்குக்கு தே வாண்ட் டு ஃபிக்ஸ் த மினிமம் வேஜஸ் and they want to fix the working hours and they want to ensure the social strategy, that is the social security plus economic security as well, the socio economic security. Next one pathina they want to redefine the பவர் ஹைரார்கிஸ். ஸோ இப்போ அவங்களோட கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை ரீடிஃபைனிங் தயர் ஹைரார்கிஸ். ஸோ அப்போ லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரீஜனுக்கு ரீஜன், தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அந்த 2 states என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் டெல்லி already they have implemented rules for the domestic workers and they are following it.
அண்ட் என்னதான் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் லோக்கல் லெவலில் தட் இஸ் கேரளா அண்ட் டெல்லிக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர நேஷனல் லெவலில் எந்த ஒரு ரூல்ஸ் ஆர் லாஸ் வந்து கிடையாது. அண்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னதான் நியூ லாஸ் வந்தாலும் பிகாஸ் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ் அண்ட் மானிட்டரிங் தோஸ் லாஸ் இந்த இது வந்து இன்னமே ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ இன் நியர் ஃபியூச்சர் இதுக்கான லாஸ் கொண்டு வந்தால் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் ஃப்ரம் த பிலோ பாவர்ட்டி லைன் ஆர் எல்ஸ் த அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புள்ஸ் கேன் பி சேஃப்கார்டட் வித் தீஸ் லாஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் என்ன சேலஞ்சஸ் அப்படின்னா ரீடிஃபைனிங் த பவர் ஹையரார்கீஸில் லீகல் ப்ரொடெக்ஷன் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் அண்ட் ரீஜனல் கன்சிடரேஷனில் கேரளா ஓகே. அண்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ த நெக்ஸ்ட் நியூஸ் ஃபார் டுடேஸ் டிஸ்கஷன் இஸ் த ஜல் ஜீவன் மிஷன் ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட். எஸ், ஜல் ஜீவன் மிஷன் ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட். ஸோ எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது we will see it. ஸோ ஜல் ஜீவன் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட they have extended till 2028 and they have allocated the amount in this budget 67 crore rupees in the union budget 2025 to 2026. ஓகே, 67,000 rupees நமக்கு ஒரு massive budget, huge அமௌண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி அலோகேட் பண்ணதை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் அ மேசிவ் கட். எஸ், ரியலி அ மேசிவ் கட் இன் த அலோகேஷன் ஆஃப் திஸ் பட்ஜெட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் எதனால கட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அண்ட் பேஸ்ட் ஆன் த போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஃபண்ட் அலோகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வாட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் த ஆல்மோஸ்ட் எசென்ஷியல் டே டு டே லைஃப்பில் இட் இஸ் ஆல்மோஸ்ட் எசென்ஷியல். ஸோ இந்த தட் இஸ் ஜல் ஜீவன் மிஷனுக்கு கீழே ஸோ பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர்ஸ் பைப் ஹோல்ட். ஓகே, வில் சி. ஸோ தட் இஸ் 2019 லான்ச் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா த ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்ஷன் FHTC. ஸோ தட் இஸ் 55 லிட்டர்ஸ் பர் கேபிட்டா, தட் இஸ் பர் ஹெட் பர் டே for a safe drinking purpose, that is drinking purposes to all rural households. So 2024லயே எல்லா வீட்டுக்கும் பைப்டு கனெக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் எந்த ஒரே ஒரு ப்ராப்ளம்னால அதை பண்ண முடியல அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தட் தே ஆர் இம்ப்ளிமெண்டிங் இட். அண்ட் இந்த சேலஞ்சஸ்னால மட்டுமே 2028 வரைக்கும் அது வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. அண்ட் ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு இந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த 3 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதே 2019 இருந்து இருந்த மாதிரியே இல்லாமல் தே ஹாவ் இன்க்ளூடட், தட் இஸ் அவங்களோட ஃபோக்கஸ் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு இப்போ 2019 அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணி. ஸோ இப்போ இந்த 2019 லான்ச் பண்ணும்போது என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் அவுடேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ தே ஹாவ் improved, that is they have shifted their focus towards the quality infrastructure, that is the first one. Next one pathina sustainable operation, next one community participation. So peoples they want to come forward to make this scheme more successful. In the implementation challenges அப்படிங்கிறது community participation, that is the people's participation ரொம்ப முக்கியம். ஸோ அந்த people's participationக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஜன் பாகிதாரி. அண்ட் அந்த பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷனில் யாருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் உமன் பார்ட்டிசிபேஷன். ஸோ உமனோட பார்ட்டிசிபேஷன் இங்கே அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி த கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங். ஓகே, இதோட கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தட் இஸ் த ஹவு இட் இஸ் ஃபங்க்ஷனிங். ஸோ இதுக்கான நோடல் மினிஸ்ட்ரி யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், சானிட்டரி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா இட் இஸ் கம்மிங் அண்டர் த National Rural Drinking Water Program, that is NRDWP. This is a fact. நமக்கு prelims-ல இந்த fact based things, that is Jal Jeevan Mission has been implemented by, and that is it is a scheme under which category. And funding pattern அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90:10 for the, that is 90% by central government and 10% by the state government or union territories, that is Himalayas and the northeastern states. 100% central funding for the all the union territories and 50-50 share for the remaining states. So Jammu, that is Himalayan region ku 90:10, northeastern states எல்லா states including Sikkim ku 90:10. And union territories because it is the central governments or the administrators of the union territories, so 100% funding and 50:50 for the remaining states. Okay,
ஸோ இதோட ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் அந்த 2019 வந்து பார்க்கும்போது நமக்கு ஒன்லி ஒரு 15% ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் மட்டும்தான் டேப்டு வாட்டர் கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு. 2019 ஒன்லி 15%. பட் 2024 எண்டில் 2025 பிகினிங்கில் பார்க்கும்போது 80% ஆஃப் த ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான tapped water connections அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதனால கிட்டத்தட்ட 12 crore families have gained access to the water. அந்த access அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா that is clean drinking water. ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் க்ளீன் வாட்டர் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, so because of this the deadliest diseases of waterborne diseases can be eradicated. So waterனால வரக்கூடிய diseases like cholera, diarrhea, etc etc. So அந்த diseases cleanliness improve பண்ணதுனால so அவங்களுக்கு human ஓட health out of pocket expenditure has been minimized. Okay, so எந்தெந்த ஸ்டேட்ஸில் 100% கவரேஜ் இருக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், கோவா, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், that is Gujarat, Punjab, Telangana and Mizoram. So that is noted down. Only totally the 8 states are having 100% coverage under the Jal Jeevan Mission. And union territories with 100% coverage அப்படினு சொன்னா Andaman and Nicobar Islands, Dadra and Nagar Haveli, Daman and Diu and Puducherry. So out of 8 union territories, 4 union territories are having 100% coverage under the Jal Jeevan Mission. Okay, challenges நம்ம சொன்னோமா? ஸோ அதில் என்ன challenges அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ கவரேஜ் ரொம்ப குவிக்காக எந்த பிளேசஸில் முடிஞ்சிச்சுன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2019 அந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போதே 15% ஆஃப் த ஏரியாஸ்க்கு வந்து பைப் கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே. வெல் லேடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேப்ஸ் அண்ட் டேங்க்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸில் ரொம்ப ஈஸியாக போயிருச்சு. பட் அதே மாதிரி இந்த ரிமோட் வில்லேஜஸை ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரிமோட் வில்லேஜ்னு ஏன் சொல்கிறேன்னா, ஸோ மெயின் சிட்டிஸில் இருந்து அந்த ஆக்சசபிலிட்டிஸ் தள்ளி இருக்குது அப்படின்றதுனால தான் அது ரிமோட் வில்லேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ரிமோட் வில்லேஜஸை ஆக்சஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வாயர். ஸோ ஒரு பைப் லைன்ஸ் நம்ம வந்து வாட்டர் ஒரு இடத்துல இருந்து பம்ப் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல டேங்க்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி அதில் இருந்து மற்ற ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு கனெக்ஷன் கொடுக்கணுமா? ஸோ அப்படி இருக்கும்போது மெனி வில்லேஜஸ் ரெக்வயர்ட் த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரம் த டிஸ்டன்ட் ரிசர்வாயர்ஸ், வேரியஸ் சோர்சஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது காஸ்ட் வைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க அலோகேட் பண்ண ஃபண்ட் வந்து பத்தலை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ திங்ஸ் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துகிட்டு வரதும் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம் அந்த வில்லேஜஸ் எல்லாம் வந்து த ரிமோட் வில்லேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 இம்பேக்ட். COVID-19 எப்படி இம்பேக்ட் பண்ணுச்சு அப்படின்னா the availability ஆஃப் த லேபர். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு லேபர் இன்டென்சிவ் ஒர்க்ஸ். ஸோ லேபர் கம்மியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து லாஜிஸ்டிக்ஸ். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான லாக்டவுன் இஷ்யூஸ்னால அது வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. அதனால அப்படியே இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ரஷ்யா உக்ரைன் வார்ஸ் நடந்துட்டு இருக்கு, குளோபல் டென்ஷன்ஸ் அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா இந்த காஸ்ட் வைஸ் எல்லாமே இப்போ வந்து ஒரு 5 crore rupeesல கம்ப்ளீட் பண்ண வேண்டிய இடத்துல it is taking around 8 crore rupees. அப்படியே ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது the budget அப்படிங்கிறது it is a big question mark. அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பாட்டில்நெக்னஸ்ல பார்த்தீங்கன்னா அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ஃபண்ட். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50,000 crore is unspent during the 2024 and highlighting the execution inefficiencies. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ண ஃபண்ட் பத்தலை அண்ட் அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூ. ஸோ அலோகேட் பண்ண ஃபண்டோட காஸ்ட் இப்போ 5 crore முடிக்க வேண்டியது 8 crore மாறுது, காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அது கூட பரவாயில்ல, த கவர்மெண்ட் இஸ் ரெடி டு allocate the funds. But fund allocate பண்ணி because of these challenges, land acquisition and construction issues, materials shortage, இந்த மாதிரி ப்ராப்ளம்னால the funds are getting underutilized. ஸோ இவ்வளோ allocate பண்ண ஃபண்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னா again it is a problem. ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணி ஸோ 2028 இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரென்தனிங் த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ரிமோட் வில்லேஜஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அப்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட்டு டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பம்பிங் ஸ்டேஷன்ஸ் அண்ட் எந்தெந்த இடத்துல ரிசர்வாய்ஸ் நம்ம கட்டணுமோ ஸோ அந்த அளவுக்கு தேவையான வாட்டர் டேங்க்ஸ், ஓவர்ஹெட் டேங்க்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தட் இஸ் அந்த ஒரு ஒர்க்ஸை நம்ம பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி இஷ்யூஸை நம்ம பார்த்துக்கலாம்.
and அதே மாதிரி so that is they are ensuring the groundwater sources. So for example நம்ம இந்தியால ஒரு சில பிளேசஸ்ல groundwater sources ஜாஸ்தியா இருக்கு. So அந்த groundwater sourcesயும் இதுக்கு contribute பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா allocate பண்ற பட்ஜெட்டை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். and அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கோஆபரேஷன் அண்ட் அதுல இருக்கக்கூடிய that is implementation நம்ம கரெக்டா டைம்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே முக்காவாசி ஸ்கீம் வந்து ஈஸியா கம்ப்ளீட் ஆயிடும். and அதே மாதிரி the flexible funding mechanisms. so எதுக்காக இந்த flexible funding mechanisms அப்படின்னா அந்த price fluctuations கண்ட்ரோல் பண்றதுக்கு டெஃபினட்டா ப்ராஜெக்ட் வந்து that is it is a long term project. so அப்போ ஸ்டார்டிங் அப்போ ஒரு பிரைஸ் இருக்கும், எண்டிங் அப்போ ஒரு பிரைஸ் இருக்கும். so அந்த price fluctuations manage பண்றதுக்கு definitely they want to take some measures. and that is the last and the final thing is transparency and the accountability. so இவ்ளோ funds allocate பண்ணிருக்காங்க, எவ்ளோ works போயிருக்கு and 2028 target. so 2028 ல again இந்த ஸ்கீமை வந்து further 4 years extend பண்ணாம இருக்கக்கூடிய remote villagesல இந்த ப்ராப்பரா இந்த issues எல்லாம் அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா definitely 2028 ல they can do it. so அப்ப அந்த 2028 ல பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா that is usage of the technology, that is internet of things, GIS mappings and real time tracking. so இதெல்லாமே பண்ணாங்க அப்படினா டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்தாங்க அப்படினாவே automatically it will become the accountable. next one state and center கரெக்ட்டா coordinate. so stateல இருக்கக்கூடிய டிபார்ட்மென்ட், சென்டர்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மென்ட்ஸ் clearance வரல, NOCs வரல, so அந்த மாதிரி delays எல்லாமே கம்மி பண்ணனும். and the strong agreements between the center and states. so இப்போ இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சென்டர் 50 and ஸ்டேட் 50 அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது so they want to have a stronger agreements and community participation. so உமனோட participation increase பண்ணணும் அப்படிங்கறத இந்த வருஷம் 2028 குள்ள that is இந்த பட்ஜெட்ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இது that is 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா, அதுல women participation that is expanding jan bhagidari people's participation to ensure the local ownership of water management. so government in the initiatives லாம் எடுத்து they are making the tapped connections for each and every household. அதை எப்படி safeguard பண்ணி and அந்த process சீக்கிரமா பண்றது அப்படிங்கிறது with the help of the local persons. so that's it for this article's discussion. so let's get started with the third news. what is the third news means live-in relationships are made legal under the uniform civil code. so that is எந்த ஸ்டேட்ல இந்த ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா that is in Uttarakhand they have made the uniform civil code, that is the live-in relationship under the uniform civil code. okay இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா so that is live-in relationship ஒரு legal status இந்தியால வேற எங்கேயுமே கொண்டு வரல, உத்தரகாண்ட்ல மட்டும்தான் they have implemented it. so அப்படி பண்ணிருக்கும் போது live-in relationship நம்ம legalize பண்றோம். so அதுல வந்து எந்த ப்ராப்ளம்ஸ் இல்ல, automatically they will come under the ambit of the rules and regulations அப்படின்னு வந்து சொல்றாங்க. and live-in relationships in India அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது it is really a new concept to India. ஏன் அது வந்து new concept, it is a westernized concepts அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா so நம்ம இந்தியாவில் the cultural values, traditional values and marriages and the rituals filled up with the marriages இதுதான் வந்து at present இந்தியால இருக்கக்கூடிய situation. so அப்ப live in relationships அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது that is for a certain period ஒரு 10 years அந்த மாதிரி இருக்காங்க without a marriage அப்படின்னா it is affecting the traditional values. okay so the concept of live in relationship அப்படிங்கிறது என்னன்னா the couples cohabit without the formal marriage and அப்படி இருக்கும்போது the legal and social recognition அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து live in relationship அப்படிங்கிறத so that is this society didn't accept it அவங்களுக்கு that is ஒரு தப்பா பேசுறது அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்லாம் இருந்துச்சா. but last 20 yearsல அந்த scenario has been completely changed. ஏன் அப்படின்னா they are getting socially recognized in India. okay so historical content அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது that is yes our tradition, our marriages are deep rooted with the traditional values and marriages. ஒரு 2 days or 3 days marriage நடக்கிறது, the functions etc. so அந்த live in relationships இருக்கும்போது that is அந்த societal disapproval and அந்த மாதிரி rituals நம்மளோட traditions எல்லாமே affect ஆகும். okay so next one பார்த்தீங்கன்னா legal recognition கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி that is various courtsல அந்த issues இருந்துச்சு. and அதுக்கப்புறம் வந்து the Supreme Court அவங்களோட ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா as per the article number 21 that is life and personal liberty
of the individual must be safeguarded. Yes, it is legal. Live-in relationship is not illegal as per the article 21 quote பண்ணி supreme court ஒரு judgments கொடுத்திருக்காங்க. அது போக I am listing out the various judgments for your understanding. So Kushbu versus Kannimal case in 2021 எதை invoke பண்ணிருக்காங்கன்னா right to personal liberty. So live-in relationship is not at all wrong. Next, Indra Sharma vs VKV Sharma 2013 ல so that is live-in relationships ல இருக்கக்கூடிய women they want to be get protected under Domestic Violence Act, that is PWDVA. Okay, protection of women against the Domestic Violence Act. Next, Chief Justice of India என்ன சொல்றாரு அப்படின்னா the freedom to choose, அவர் யூஸ் பண்ற வேர்ட் பாருங்க, the freedom to choose the partner in the form of relationship come under the free speech and expression as per the article 19. So இப்போ இதில் வந்து லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா article 21 படியும் it is legal, that is life to person and liberty, and article 19 படி that is they are expressing their views and interests, that is the free speech and expression as per the article 19. So fundamental rights liye 21 and 19 are legally valid, and adu poga in the two cases. Next one பார்க்கும்போது the inheritance and that is the maintenance rights. So for example in case next இப்போ live in relationshiப்ஸ்ல ஒரு couple இருக்காங்க, ஒரு 20 years இருக்காங்க, அவங்களுக்கு they are having a child means so அந்த childக்குமே so that is லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் நடந்து அந்த கப்பல்ஸ்க்கு வரக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் live in relationshipல இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் that is அந்த உமனோட ரைட்ஸ்மே வந்து they are getting protected under that is the rules for registering. ஸோ அதனால தான் அந்த உமனோட ரைட்ஸ்மே ஆஃப்டர் 20 இயர்ஸ் அவங்க வந்து ஏதாச்சும் பண்ணிட்டாங்க தட் இஸ் விலகி போயிட்டாங்க அப்படின்னாலும் ஸோ ஃபார் சோஷியல் பேக்கிங் சோஷியோ எக்கனாமிக்கல் பேக்கிங்க்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் தே ஹவ் மேட் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மேண்டேட்ரி. அப்போது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ரெக்குவயர்மெண்ட்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ 2 times ரெஜிஸ்ட்ரேஷன் அட் த டைம் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அண்ட் அட் த that is at the time of termination. So that is startingலயும் ரெஜிஸ்டர் பண்ணணும், எண்டிங்லயும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ எத்தனை பேர் போய் ரெஜிஸ்டர் பண்ணாலும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா there is a big no. ஸோ இந்த UCC ஆக்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 74 prohibited categories with 37 each for men and women. So totally 37 plus 37. So இந்த 74 categories வந்து பார்த்தீங்கன்னா it has been completely prohibited. அந்த categoriesல வரக்கூடிய persons are not entitled to get registered under the, that is live in relationship persons are not entitled to get registered under the UCC. Next topic for today's discussion is Jal Jeevan Mission. So Jal Jeevan Mission அப்படிங்கிறது 2019ல they have introduced it, அண்ட் 2019லேருந்து 2024க்குள்ளே அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாங்க. பிகாஸ் ஆஃப் வேரியஸ் இஷ்யூஸ் ஸோ அந்த டார்கெட்டை அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. ஸோ that is again further they have extended the Jal Jeevan Mission till 2028. Okay, so recent budgetல நிர்மலா சீதாராமன் that is our finance minister என்ன பண்ணியிருக்காங்கன்னா they have allocated that is 67,000 crore rupees to implement or else to complete the Jal Jeevan Mission within 2028. So there is 67,000 crore rupees அப்படிங்கிறது it is really a huge amount. But இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா it is there is a massive cut in the fund allocation. இதுக்கு முன்னாடி இயர்ஸில் இருந்து allocate பண்ண ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா they have revised estimate, they have reduced the fund allocation for this scheme in the present 2024 and 2025 budget. Okay, இந்த ஸ்கீம் வந்து that is 2019ல they have launched. மெயின் எய்ம் என்னன்னா ஃபங்க்ஷனல் ஹவுஸ்ஹோல்டு டேப் கனெக்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் that is ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹவுசஸ்க்கும் 55 liters சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்குதா, ஸோ அதை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான். அண்ட் சேஃப் அண்ட் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் தான் இதோட மெயின் எய்ம். ஏன் சேஃப் அண்ட் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னா ஸோ ஒரு பர்சன் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அந்த சேஃப் வாட்டர் கிடைக்கும் போது அந்த ஹெல்த் டிசார்டர்ஸ் the water based health disorders can be reduced. அதுதான் இவங்களோட utmost aim. So that is the per capita per day
in the all rural households within 2024 ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதை வந்து இப்போ 2028 மாற்றிட்டாங்க. ஏன் இந்த 2028 வந்துச்சுன்னா பிகாஸ் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ். ஸோ இம்ப்ளிமெண்டேஷனில் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. இந்த ஸ்கீமுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஸ்கீம்ஸ்க்கு there will be an implementation challenges. அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணணும், அதுக்காக தான் வந்து இப்போ அகெயின் தே ஹாவ் ரீஇன்ட்ரடியூஸ், தட் இஸ் அதுக்கு வந்து பட்ஜெட் அலோகேஷன்ஸை இது பண்ணிவிட்டு அண்ட் அந்த ஸ்கீமோட டியூரேஷனை 2028 வரைக்கும் தே ஹாவ் எக்ஸ்பேண்டட் இட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த வருஷம் ஒரு 2019 வந்ததா, ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஸ்கீமுங்களா. ஸோ அப்போ அந்த 6 இயர்ஸில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும்ல. ஸோ அந்த சேஞ்சஸையும் இதில் உள்ள கொண்டு வந்து ஸோ வாட் தே ஆர் பிளானிங் இஸ் தே வாண்ட் டு பில்ட் த குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் and the operation must be stabilized and sustainable. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா the community led participation. So community led participation that is done பாகிதாரி, people's participation. இந்த peopleல எஸ்பெஷலாக யார் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா the women participation. So it is possible only by the contribution of the community supports and community management and water அப்படின்றதுனால ஸோ உமன் பார்ட்டிசிபேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஹைரார்கீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த நோடல் மினிஸ்ட்ரி யாருன்னா the Department of Drinking Water Sanitation, next one is Ministry of Jal Shakti, and யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரோக்ராம், தட் இஸ் NRDWP. ஓகே, ஸோ இந்த இதுக்கான ஃபண்ட் 60,000 crore rupees அலோகேட் பண்ணியிருக்காங்களா. அந்த ஃபண்ட்ஸை எப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90:10 for the Himalayan states as well as the entire 7 northeastern states including Sikkim. Next one 100% central funding for the union territories. ஏன் அப்படின்னா யூனியன் that is central government are the administrative head for the union territories. ஸோ ஹிமாலயனும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை தவிர இந்தியாவில் வேறு என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்கோ அந்த ஸ்டேட்ஸோட ஷேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50-50%. ஸோ சென்ட்ரல் 100 rupees கொடுக்குறாங்கன்னா அண்ட் தட் இஸ் ஸ்டேட் வந்து 100 rupees, தட் இஸ் தே வாண்ட் டு இன்வெஸ்ட் இட் அண்ட் தே வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் ஸ்கீம். ஓகே, ஸோ இதோட கரண்ட் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டைமில் ஸோ ஒரு 15% தான் வந்து தட் இஸ் த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹேட் த தட் இஸ் த டேப்டு பைப் ஃபெசிலிட்டிஸ். அண்ட் 2019 இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த என்டையர் கண்ட்ரி ஹாவ் பீன் ஆக்சஸ் டு த டேப்டு பைப் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 crore plus families are getting benefited. Fine. அப்போது இன்னும் ஏன் வந்து 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ஒன்லி few certain states and the union territories have reached the 100% target. ஸோ இப்போ 100% target அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா that is the statesனா அருணாச்சல் பிரதேஷ், கோவா, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், that is குஜராத், பஞ்சாப், தெலுங்கானா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மிசோரம். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் 100% பைப்டு கனெக்டிவிட்டி இருக்குது. யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, தாமன் அண்ட் தியூ, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாண்டிச்சேரி. அவுட் ஆஃப் 8 only 4 union territories have reached the 100% piped water supply. ஸோ சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஸோ அந்த கவரேஜ் எந்தெந்த ஏரியாஸ்க்கு சீக்கிரமாக அந்த ஆக்சஸ் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ஏரியாஸ் விச் ஆர் ஹேவிங் த எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆல்ரெடி ஒரு பைப்டு கனெக்ஷன்ஸ் இல்லை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா இருந்ததுன்னா அந்த ஏரியாஸில் சீக்கிரமாக போட்டாங்க. பட் எங்கே சேலஞ்சஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ரிமோட் வில்லேஜஸ். ஸோ இந்த ரிமோட் வில்லேஜஸில் ஆக்சஸ் பண்ண முடியல அண்ட் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அண்ட் இந்த மாதிரி டேங்க்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல, ஸ்டோரேஜ் பம்பிங் ஸ்டேஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ரிமோட் வில்லேஜஸில் இட் ஹேட் அ ப்ரூவன் டிஃபிகல்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர், தட் இஸ் த டேங்க்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், இந்த டேங்க்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், வில்லேஜ் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அங்கே இருந்து ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது அகெயின் இட் இஸ் அ பிக் சேலஞ்ச். ஸோ அப்படி இருக்கும்போது த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை அண்ட் அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இட் இஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங். லாஜிஸ்டிக்ஸ் that is access to the good ways, that is roadways கிடையாது. ஸோ லாஜிஸ்டிக்கலாகவும் there is a problem. ஓகே, நெக்ஸ்ட் இம்பேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே COVID-19
that is அது வந்து it was at its peak. அப்படி இருக்கும்போது it affected. அப்போ COVID-19 டைம்ல லேபரோட அவைலபிலிட்டி டிராஸ்டிக்காக டிக்ரீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன் இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ஸ் கிடையாது. சரி, அது ஸ்டார்ட் ஆனப்போ அது நெக்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் அண்ட் குளோபல் எக்கனாமிக் ஸ்லோடவுன் இந்த மாதிரி வேரியஸ் இஷ்யூஸ்னால நமக்கு காஸ்ட் இப்போ வந்து 100 crores முடிக்கணும்னு நினைக்க வேண்டியது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 170 crores அப்ராக்சிமேட்டாக நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது பட்ஜெட் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிக் கொஷின் மார்க். Next one, implementation issues. So under utilization of the funds. So இப்போ ஒரு இது ஸ்கீம்க்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டாங்க, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா the basic infrastructure facilities இல்லாதனால அந்த ஃபண்ட் அலோகேட் ஆன ஃபண்ட் அப்படியே இருக்கு, நெக்ஸ்ட் இயருக்கு அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 crore rupees remain unspent in 2024 and 2025 because of the execution inefficiencies வேற எதுனாலையும் கிடையாது. ஸோ அந்த ப்ராப்ளம்னால தான் இன்னுமே வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு. இன்னும் இந்த ஸ்கீம் வந்து ஒரு எக்ஸாம்பிள், இதே மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கு. ஓகே, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ தே ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்தனிங் த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. ஸோ இப்போ இந்த ஸ்கீம்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் கொண்டு போகிறோமோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் என்ஷூரிங் த கனெக்டிவிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது we want to expand the infrastructure to the remote areas. Yes, they are focusing on now. And next one பார்த்தீங்கன்னா upgrading the reservoir pumping stations. எந்தெந்த இடத்துல பம்பிங் ஸ்டேஷன்ஸ் போடணுமோ அந்த இடத்துல they are ready to upgrade it. ஸோ அப்படி அதை இது பண்ணிட்டாங்க அப்படின்னாவே next they can use the groundwater availability. So governments they can, so groundwater அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் they can dig the borewell and they can extract the water and they can they can use that water to supply for the areas. நெக்ஸ்ட் பட்ஜெட் வந்து அண்டர் யூட்டிலைசேஷனாக இருக்கக்கூடிய இதை ஸோ அதையும் ஸ்டேட் கோஆப்ரேஷன், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கோஆப்ரேஷனோட ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளெக்சிபிள் ஃபண்டிங் மெக்கானிசம்ஸ். ஸோ இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன், ஸோ ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் இருக்கிறதும் கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னொரு ப்ரைஸ் இருக்கிறதும் என்ன பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஸோ அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் தே வாண்ட் டு ரெடி டு மேனேஜ் தோஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ். நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஆல் ஸ்கீம்ஸ் ஆர் transparency and the accountability. So that is இந்த transparency இருந்துச்சுனாவே and accountable இருந்தாவே எல்லா இதுவுமே வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இப்போ எதை வச்சு இந்த ஷார்ட் ஃபால்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னா the first and the foremost thing is internet based technology, that is leveraging the technology, GIS mapping. Next one is the real time tracking of the that is the works. ஸோ இது இந்த மூணையும் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னாவே ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி கம்மிங் அண்டர் த அக்கௌண்டபிள் அண்ட் இட் வில் பி த டிரான்ஸ்பேரண்ட் மேனர். அண்ட் சென்டர் ஸ்டேட்டோட கோஆர்டினேஷனை தே வாண்ட் டு இன்க்ரீஸ் இட். ஏன் அப்படின்னா the states must fulfill their funding responsibilities. ஸோ அண்ட் அந்த ஸ்டேட்ஸ்லேயே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வரதுனால NOC கிளியரன்சஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது இது வேறு டிபார்ட்மெண்ட் இது வேறு டிபார்ட்மெண்ட், ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன்ஸ் கம்மி பண்ணி ஸோ தே வாண்ட் டு ஒர்க் டுகெதர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து தே வாண்ட் டு என்ஷூர் த ஸ்ட்ராங் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ இயர்ஸில் இந்த ஸ்கீம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அப்படி நம்ம ஸ்ட்ராங் அக்ரிமெண்ட் போடும்போது த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ளிமெண்டேஷன் வில் பி அ ஸ்மூத்தர் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், எஸ்பெஷலி த உமன் பார்ட்டிசிபேஷன். ஸோ வாட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எசென்ஷியல் ஒன் அண்ட் மோஸ்ட்லி த வாட்டர்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது உமனோட கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து people's participation is essential அப்படிங்கிறது இந்த வருஷம் பட்ஜெட்லேயே they have discussed it. Okay, so the next topic is live-in relationships have been finally legally recognized in one state, that is Uttarakhand. We will see about the provisions of the live-in relationship. ஸோ உத்தரகாண்டில் லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பை யூனிஃபார்ம் சிவில் கோட்க்கு கீழே கொண்டு வந்து அதை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பை லீகலைஸ் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் வெதர் த பீப்புள் ஆர் ரெகக்னைசிங் இட் அப்படிங்கிறத நம்ம வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் திஸ் ஆர்டிக்கல். பட் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் that is whether it is possible, whether the societies will accept it. Again it is a big question mark, but last 20 years because of the westernization influence of some other cultures, so Indians are ready to accept the live-in relationship. அதனால தான் உத்தரகாண்ட்ல they have implemented this thing. நெக்ஸ்ட் ஒன், ஏன் இந்தியாவில் இந்த லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் வந்து இவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா பிகாஸ்
ஸோ த மேரேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபுல்டு வித் த ட்ரெடிஷன்ஸ், கல்ச்சர்ஸ், கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ அப்படி இருக்கும்போது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸில் அந்த மேரேஜஸ் நடக்காது. அந்த மேரேஜஸ் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் எல்லாமே டே பை டே இட் வில் பி கிராஜுவலி டிக்ளைனிங் இட். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு கீழே தே ஹாவ் கம் அண்டர் த லிவ் இன் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்படி பார்க்கும்போது த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கப்புள்ஸ் ஆர் என்டைட்டில் டு ஹாவ் த லீகல் ஆஸ் வெல் அஸ் த சோஷியல் ரெகக்னைசேஷன். ஓகே, ஸோ அப்போது நம்மளோட லாஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் வேரி சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் 21 படி, தட் இஸ் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி படி லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இஸ் லீகல். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாருன்னா ஆஸ் பர் த ஆர்டிகல் 19, ஸோ தட் இஸ் த ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ தட் இஸ் அ பர்சன் ஷோயிங் எக்ஸ்பிரஷன் டு fulfill their views or interest அப்படிங்கிறது ஆர்டிகல் 19ல கவர் ஆகுது. ஸோ இட் இஸ் லீகல், nobody can stop them as per the article 19 and as per the article 21. so இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ் அண்ட் வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷ்பு விசஸ் கன்னிமால் இன் 2010 அதுலேயும் என்ன இன்வோக் பண்ணியிருக்காங்கன்னா ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி, that is article 21. இந்திரா சர்மா அண்ட் விகேவி சர்மா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேண்டேட்டரி டு ப்ரொடெக்ட் த உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்சஸ் ஆக்ட். ஸோ தட் இஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய கப்பல்ஸ் எஸ்பெஷலி உமனை எதுக்கு கீழே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா PWDVA. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன வருதுன்னா தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரைட்ஸ். ஸோ இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கப்பல்ஸ் ஒரு 10 இயர்ஸாக இருக்காங்க, தே ஆர் பிளானிங் ஃபார் அ பேபி. அப்போ அந்த பேபியோட லீகல் ஸ்டேட்டஸ் என்ன? ஸோ இப்போ லீகலாக மேரேஜ் பண்ணி இருக்கக்கூடிய பேபிஸ்க்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? ஸோ த சேம் வில் அப்ளிகபிள் ஃபார் த பேபிஸ் ஆர் தட் இஸ் த சில்ட்ரன்ஸ் ஃபார் த தட் இஸ் சில்ட்ரன்ஸ் who have that is live in relationshipல இருக்கக்கூடியவங்களுக்கும் அதில் வரக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கும் த சேம் லீகல் ரைட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ சில்ட்ரன் வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அப்போது இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ தெர் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னா தட் இஸ் at the time of beginning, at the time of commencement நம்ம இன்டிமேட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2025 ஃபெப்ரவரியில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. தென் அதே மாதிரி 2030 தட் இஸ் ஃபெப்ரவரியில் உங்களுக்கு டெர்மினேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ தே வாண்ட் டு ரெஜிஸ்டர் இட். ஓகே, அந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னா ஸோ த UCC ஆக்டில் ஒரு 74 ப்ரொஹிபிஷன். ஸோ 74னா 37 + 37 ஃபார் மேல் அண்ட் 37 ஃபார் ஃபீமேல். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். and the register has the sole authority to reject their recommendation, that is the registrations. The sole authority அப்படின்னா in case if it is violence against the public morality, if it is violating the customs, if it is violating the traditional அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா the register has the sole authority to reject their registrations. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி இஷ்யூஸ் அண்ட் இதை நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இருக்காது, ஒரு 1 or 2 years இருக்கும். அண்ட் இதில் லாஸில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணி நிறைய ரெனுவரேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னாலும் ஸோ தட் இஸ் த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு கீழே கம்ப்ளைண்ட் பண்ணி ஒருத்தங்களை டார்ச்சர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மிஸ்யூசஸ் நிறையா நடக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். அப்படி அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் there is a big threat to the socio-cultural changes. So that's it for today's news analysis. Thank you.